வென்றுவா அறிவை வென்றுவா மகனே வென்றுவா சென்றுவா மகனே சென்றுவா அறிவை வென்றுவா மகனே வென்றுவா கன்று தாயை விட்டு சென்ற பின்னும் கன்று தாயை விட்டு சென்ற பின்னும் அது நின்ற பூமி தன்னை மறப்பதில்லை சென்றுவா மகனே சென்றுவா அறிவை வென்றுவா மகனே வென்றுவா ஏதும் அறியாதவன் என்று நினைக்கின்றது அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது ஏதும் அறியாதவன் என்று நினைக்கின்றது அரண்மனை வாசல் திறக்கின்றது அரண்மனை வாசல் திறக்கின்றது அங்கே ஆணவம் உண்மையை புரிகின்றது சென்றுவா மகனே சென்றுவா அறிவை வென்றுவா மகனே வென்றுவா நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன் உன்னிடலிலும் பொருளாக குடியிருப்பேன் நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன் உன்னிடலிலும் பொருளாக குடியிருப்பேன் தாயிருக்கும் வரையில் கலக்கமில்லை மகனே தாயிருக்கும் வரையில் கலக்கமில்லை இந்த தாயிருக்கும் வரையில் கலக்கமில்லை எந்த சபையிலும் உனக்கு நடுக்கமில்லை சென்றுவா மகனே சென்றுவா அறிவை வென்றுவா மகனே சென்றுவா சென்றுவா மகனே சென்றுவா அறிவை வென்றுவா மகனே சென்றுவா தட்டிட்டேன் முடிஞ்சாச்சு வாய் பண்ணிக்கோங்க என்ன சுகம் என்ன சுகம் கத்தியில வாழைப்பழம் தடவிருக்கா வலுவழின்னு எடுக்கிறீங்க எங்க ஊர்ல ஒரு ஆள் இருக்கான் அவனை கண்டா சனங்கள்லாம் பறக்கும் சும்மா கத்தி எடுத்துக்கிட்டு பிடிச்சான்னா ரத்தம் தெறிக்கும் முடி வராது தோல் தான் ஒரு வெளிய நீ வலுவழி ஏன் கையை தூக்குற நீ ஒண்ணு போதியா போதும் இனி முடி அலங்காரம் என்ன சுகம் என்ன சுகம் தூங்கிட போறேன் கச்ச முடிச்சிருங்க கொள்ளா கொள்ளா ஐயோ ஐயோ என்னப்பா கத்தி பட்டி விட்டதா இல்ல சாமி குடிமையாச்சு விட்டாளா நான் எப்படி ஊருக்குள்ள தலை நீட்டுவேன் எங்க அப்பா குடிமை எங்கட அடிக்கட்டா நான் என்ன மறுத்து நீ திரும்பி போகும்போது உன்னை குடுமையோடு அனுப்பிவிடுகிறேன். திரும்பி போகும்போது குடுமையோடு அனுப்புறியா? அதுக்குள்ள முளைக்கலன்னா குடுமி தாமாகவே வளர்ந்து விடும். என்னடா நீ தாமாவே தாமாவேங்கிற எப்ப பார்த்தாலும்? உன்னை தாமா இப்ப ஆமாவா? குடுமி வளர்ந்தா இந்த கத்தியால் கொன்று குத்தி விடலாம். நீராட போகலாமா? எதுக்கு? குளிக்கிறதுக்கு? குளிக்க
சரி போலாம். கத்தி யமுனா கோதாவரி நர்மதா தலைவலிக்கியா என்ன வாசனை தீப்புட்டிக்கியா இந்த வாசனை எல்லாம் எனக்கு வேணாம். நம்ம ஆடு கட்டுற இடத்துல நம்ம வீட்டுல ஒரு நாளைக்கு நீ வந்து படுத்து பாரு, 10 நாளைக்கு சோறு கொள்ளாது, அம்புட்டு வாசனை அடிக்கும். உனக்கு என்ன தெரியும்? குடும்பத்தை மாற்றிவிட்டு ஆனால் இந்த திருவாயை திறந்தால் உண்மை வெளியாகிவிடும். அதுதான் இவனை இனிமேல் பேசவே கிடக்கூடாது. தம்பி இனிமேல் நீ பேசவே கூடாது. பயப்படாதா? நானே பயப்படாது, முடியாது. பசிச்சுட்டு தட்டுக்கிட்டு வேணும், சோறு வேணும், யாரை கேட்பேன்? பயப்படாதே. உனக்கு எது தேவையா இருந்தாலும் கஞ்சாடை கையாடை காட்டினால் போதும், நாங்களே தருவோம். கஞ்சாடை கைத்தாடை அது வேணும்னா அது, இது வேணும்னா இப்படி இப்படித்தானே. கவலைப்படாத. எங்க ஊர்ல நாடகம் போடுவானுவ, அனுமார் வேஷம் கட்டுவேன், இதோட சேர்த்து ஒட்டி விடுவான். எல்லாம் கஞ்சாடதான் கொடுப்பான், கை தட்டல் பிச்சு விடுறேன். கவலைப்படாத. பல்லக்கு காத்திருக்கிறது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ பல்லக்குள் அமர்ந்து கொள், நாங்கள் தூக்கி செல்கிறோம். இனிமேல் உன் பெயர் சின்ன என்ன? இன்று முதல் மகா பண்டித வித்யா பூபதி. என்ன பூபதி? பூதி அல்ல, வித்யா பூபதி. சகரகலாசாகர சந்தக்கரவ மகா பண்டித வித்யா பூபதி வாழ்க வாழ்க. நான் தானா? ஐயோ கரும தரித்திரிய புத்தி. மற்றவனுக்கு வாழ்க போட்டே பழக்கம் அப்படிச்சாங்க. ராவணன் என்ன இது? உங்கள் குருநாதர் ராவணனை பார்த்து ராவணன் என்கிறாரே. லங்கையர்கோனின் தம்பியரான கும்பகர்ணன், விபீஷணன் இருவர் பெயர்களிலும் பா எனும் எழுத்துக்களே வந்துள்ளன. அவ்வாறே மூத்தவன் பெயரிலும் பா எழுத்துத்தான் வந்திருக்க வேண்டும். ஆகவே இராவணன் என்பதே சரி. ராவணன் என்பது நம் தென்னாட்டார் மொழிபெயர்ப்பில் ஏற்பட்ட சிதைவு என்று ஆராய்ச்சி செய்திருக்கிறார் எங்கள் குருநாதர். அருமையான சொல்லாராய். உங்கள் குருநாதர் என்ன சொல்கிறார்? ஒன்றுமில்லை, என்னிடம் தனியாக பேச வேண்டும் என்கிறார். முட்டாள். என்ன பக்கத்துல முட்டாள், காரியத்தை கெடுக்கவா பார்க்கிறார்? பல்ல விட்டுட்டாரு. எங்க அப்பா கூட என்னை இப்படி அடிச்சதில்லை. எங்க அம்மா பார்த்தா உயிரை விட்டுருவா. ஏண்டா என்ன கூட்டிட்டு வந்து ஆடு தர்றேன் பொண்ணு தர்றேன்னு சொல்லி கொல்லவா பாக்குறேன்? இந்த வேலை வேணாம், நான் ஊருக்கு போறேன். என் குடுமையை கூட குடிசம் போடாதே, சத்தப்படாதே, அடிச்சு இப்படி சத்தப்படாத, சத்தப்படுவேன். நான் முன்னே அடிச்சது தவறுதான். என்ன இருந்தாலும் அமைச்சர் முன்னரையில் லட்டை பார்த்து ஜாடை காட்டலாமா? லட்டை ஏன் முன்னால வச்ச? லட்டை பார்த்தா நான் கேட்பேன்னு தெரியுமில்ல. நீதான் என்ன பேசக்கூடாது, அதனாலதான் கஞ்சாட காமிச்சேன். லட்டை கொடு, லட்டை கொடு. தம்பி தம்பி, இனிமேல் அடிக்க மாட்டோம், மன்னித்து விடு. மன்னிச்சு விடு. சும்மா நின்றுகிட்டு கேட்டா மன்னிச்சுடுவேனா? காலைல விடுவேன். நாளைக்கு விழுமையா எல்லாரும். நீயும் விழுமையா? நீதானே அடிச்ச. விழுமையா எல்லாரும் விழுமையா? என்ன சொல்ற என்ன சொல்ற? ஏயா குடுமினாதா, இந்த ஊர் ராசா கிட்ட என்ன இருக்கும்? எல்லாமே இருக்கும். பொன் பொருள், யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, அப்பா பயங்கர படை. ஏயா ஆடு படை இருக்காதோ? ஆடுகளா ஏராளமாக இருக்கும். ஏராளமா இருக்குமா? அப்படின்னா ஐயா ஊருக்கு போகும்போது ஒரு 1000 ஆட்டை ஓட்டி ஐயா கூட விடுங்கன்னு ராசா கிட்ட கேட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அரசனிடம் ஆடு கேட்பது மரியாதை என்று. என்னையா பெரிய மரியாதை? நீ பெரிய மச்சா, உனக்கு மரியாதை வேணும். நான் சின்ன பிள்ளை, எனக்கு மரியாதை வேணும், ஆடுதான் வேணும். நீ கேட்காட்டி நானே கேட்கிறேன். ராசா ராசா 1000 ஆட்டை ஓட்டி. வேண்டாம் வேண்டாம், நாங்களே கேட்டு விடுகிறோம். நீ மட்டும் பேசாம என்னையா என்ன ஊர்ல இருந்து வந்து பேப்படாது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்க. நான் வேயாம இருந்து ஊருக்கு போறதுக்குள்ள பேச்ச மறந்துடும் போல இருக்கு. நான் போய் தம்பி 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 அது தம்பி அது போனையா
தம்பி 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 கவலைப்படாது. நாளைக்கு மட்டும் நீ ஒரே ஒரு வாசகம் பேசணும். ஒரு வார்த்தை பேலாங்கறியா? என்ன பேலா? இளவரசியார் வந்து வணங்கும் போது நானும் கும்பிடுமா? பட்டச்சியை நான் கும்பிட மாட்டேன். தம்பி நீ வணங்க வேண்டாம், ஆசி கூறினால் போதும். ஆசீர்வாதம் உடைய சொல்றியா? விடுறேன். ஆமா, அந்த ஆசி மொழியும் புதுமையாக பொருட்செறிவாக இருக்க வேண்டும். புதுச்சா இருக்கணுமா? என்ன சொல்லி சொல்றேன்? முப்பேரும் உண்டாகுக. புதுமைதான், ஆனால் பொருள் உனக்கே அர்த்தம் புரியலையா? நாஜமா போச்சுமா. முப்பேரும் அதாவது அறம் புறம் பரம். இல்லறத்திலே இன்பம் பெறுவது அறப்பேறு, புறவாழ்விலே புகழப் பெறுவது புறப்பேறு, பரலோகத்திலே பலம் பெறுவது பரப்பேறு. இப்படி விளக்கம் கூறுவோம். அருமை அருமை. அருமை அருமை. என்னது தம்பி? எங்கே சொல் பார்க்கலாம். முப்பேரும் உண்டாகுக. மூப்பனாரு அப்படி அல்ல, முப்பேரும். என்ன ஏன்டா எவ்வளவு துன்பப்படுத்துறீங்க? எனக்கு வரல. நானு சாட காட்டி போறேன், நீ சொல்லிவிடு. இல்லை இதை மட்டும் நீ எப்படியும் கண்டிப்பா சொல்லித்தான் ஆக வேண்டும். கண்டிப்பா சொல்லித்தான் சொல்லணுமா? ஆமா. இல்லாட்டி போனா துன்பம் தானே. ஆமா. எப்படி நீ சொல்லு பாக்கலாம். முப்பேரும் உண்டாகுக. நீ சொல்லு. முப்பேரும் உண்டாகுக. நீ சொல்லு. முப்பேரும் உண்டாகுக. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. முப்பே ரூம் உண்டா? ஐயோ ஐயோ, இவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதற்குள் சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாகி விடும் போல் இருக்கிறது.